இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பிஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பெருசா புரிதல் இல்ல. அப்படின்னா என்ன சார்? ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த ஹைட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இதுல வந்து ஒரு டீவியேஷன் என்னன்னா, ஒரு 5 டூ 10 கிலோ இருக்கலாம் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். இப்ப டெய்லி நல்லா எக்சர்சைஸ் பண்றாங்க. ஒரு நல்ல அத்லட் நல்ல நல்லா ஃபிட்டா இருக்காங்கன்னா, அவங்க ஒரு 5 டூ 10 கிலோ வெயிட் குறைவா இருந்தா ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க கரெக்ட்டான உணவுகள் எடுத்துக்கிறாங்க. நல்லா ஃபிட்டஸ்ட்டா இருக்கிறாங்க. அதே மாரி ஒரு 10 கிலோ ரைஸா இருக்கிறாங்க. ஒபிசியா இருக்காங்கன்னா, அவங்க நல்லா டெய்லி எக்சர்சைஸ் பண்றாங்க. ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் கரெக்ட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, இப்ப அத விட ஜாஸ்தியாகி, இதே வெயிட் கம்மியா இருந்து, இப்போ ஒரு லேடி இருக்காங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் படுதுன்னா, அப்ப அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வெயிட் இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி அ வெயிட் அதிகமா இருக்கிறவங்களும் அதே மாரி தான். நெறைய இப்போ திடீர்னு பிபி ரைஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் வருது. ஒபிசிட்டி எந்த எக்ஸர்சைஸும் பண்றது இல்லைங்கும்போது, அடுத்த டிசீஸ்க்கு அவங்க தயாராகுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா அதோட அட்டென்ஷன் குடுத்தாகணுங்கிறது தான் ரீசன்.